வணக்கம் உறவுகளே, நான் சதீஷ். இன்றைக்கு என்ன மாதிரியான வீடியோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சதீஷ் வீட்டை வந்துட்டேன். நான் வீட்டை வந்துட்டேன். கதிராமன் போய் வீட்டை வந்துட்டேன். இவ்வளவு நாளும் இப்போ ஒரு நாலு நாள் ஒரு நாள் போட்டு நான் போன ஆண்டு 22ஆம் இரவு நான் வீடியோ போட்டிருந்தேன். நான் அர்ஜுனா அண்ணா சம்மந்தமாக. அதுக்கு பிறகு நான் அர்ஜுனா அண்ணா சம்மந்தமாக நான் வீடியோ போடையில் அது என்ன காரணம், என்னத்துக்காக போடலைன்றதை நான் தெளிவுபடுத்தணும், சொல்லணும். ஏன்னு சொன்னால் ஒரு சில மனசில் இருக்கும், தம்பிக்கு இப்போ தான் மோனிட்டேஷன் வந்ததுன்னு சொன்னவன் அதோட அர்ஜுனா அண்ணா சம்மந்தமாக கதைக்கிற ஆதரவு எல்லாம் விட்டுட்டு இப்போ இனி காசை தேடி வலிக்கிட்டான் போலோட சதீஷன் ஒரு சிலர் நினைச்சிருக்கலாம். ஒரு ஊகம்தானே, ஒரு சிலர் நினைச்சிருக்கலாம். ஒரு சில உறவுகளுக்கு தெரியும் சதீஷ் கதிராமம் போனதால் அண்ணா பற்றி கதைக்கல. மற்றது எனக்கே ஒரு மாதிரி இருந்தது. அண்ணாண்ட விஷயங்கள் நிறைய போய்கொண்டு இருந்தது. ஃபோனில் பார்த்து ஒரு விதமான டென்ஷன், மலையேறைக்க கூட மனசில் பற்றி ஒரு என்னென்னு சொல்கிறேன். நான் சொல்லியிருந்தேன், நான் ஒரு பாதம், என்னுடைய ஒரு பாதம் அண்ணாக்காக தான் ஊண்டி நடப்பேன்னு சொல்லியிருந்தேன். நான் மலை ஏறைக்குள்ளேயே எனக்கு அந்த ஒரு மைண்டில் சரியான ஒரு வேதனை எழுதல் இருந்தேன். அண்ணா பதவி விலகிறத பற்றின்னு சொல்லி கொண்டிருந்தது தானே. அப்போ அது சம்மந்தமாக கதைக்கணும். அடுத்த நான் வேலைக்கு வந்துட்டேன். என் வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு அனைவருக்கும் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா, சந்தோஷமாக இருக்கிறான் சதீஷ். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இனி தொடர்ந்து அர்ஜுனா காணொலி வரும். என்ன காரணம் நான் போடாததுன்னு சொன்னால், நான் பஸ் பிரயாணம் செய்தது. அப்போ நாங்கள் ஒரு 7 கோயிலுக்கு போய் 8வது தான் கதிராமம் போனாங்கள். அந்த விஷயத்தையும் சொல்லணும். அதான் சின்ன வீடியோக்களை நான் போட்டுக்கொண்டு வந்தேன். 7 கோயிலுக்கு போய் 8வது கதிராமம் போனாங்கள். போனதில் பஸ் பிரயாணங்கள்லாம் கூட. அப்போ எனக்கு பஸ் பிரயாணங்களில் ஃபோனை தூக்கி வச்சு கதைக்கக்கூடிய சூழ்நிலை அமையலை. போகிற இடங்களில் ஒரு 5-10 நிமிஷம் ஒதுக்கி வீடியோ செய்யக்கூடிய மாதிரி இருந்தாலும் என்னட்ட மெக் இல்லை. அந்த வெளியால் ஆக்கள் கதைக்கிறத கட் பண்ணுற மெக் இல்லை. அதால் என் வீடியோ செய்யக்கூடிய ஒரு சாத்திய கூறாமையே இல்லை. சரியா? அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், அது மாமாங்க பிள்ளையாரன்னு சொல்கிறேன். அங்கே இருந்தால் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது போடக்கூடிய மாதிரி இருந்தேன்னு சொன்னால் அங்கே ஆக்கள் இல்லை, நாங்கள் மட்டும் நின்றபடியாக தனியாக போய் ஒரு கோயில் கரையில் இருந்து என்னுடைய கருத்துக்களை நான் பகிர்ந்திருந்தேன். அதை நான் இதில் சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் சதீஷும் முதுகில் குத்திட்டானா அப்படி என்று யாரும் நினைச்சால், இந்த வீடியோ பார்க்குறவர்கள் நினைக்க மாட்டியால், எனக்கு எதிராக செயல்படுறவங்க நினைப்பாங்க. அப்படின்னு சொன்னால், ஓகே, சதீஷுக்கு மோனிட்டேஷன் காசு வேற வலிக்கிறதுன்னு சொன்னது சதீஷும் கம்பி நீட்டிட்டா. என்னன்னு சொல்கிறாரு, கம்பி நீட்டிட்டான்னு சொல்லுவாங்க தெரியுமே. விட்டுட்டு ஓடிட்டான் அரைச்சினா நினைக்கக்கூடும். அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, என்னுடைய உயிர் மூச்சு இருக்கும் வரைக்கும் அண்ணாவை விட்டு பிரிகிறையில் பயணிக்கிறதான். அண்ணா அரசியலில் இருந்தானே இல்லையண்டானே அண்ணாவோட பயணிக்கிறதான். இப்போ அண்ணா அரசியலில் இல்லையன்றதுக்கு என்ன இதுன்னு சொன்னால், அண்ணா இப்போ இது அண்ணா அந்த எம்பி பதவியை ரிசைன் பண்ணினா அக்கா தானே வருவா. அக்கா வந்தான்னு சொன்னால் அண்ணா தானே வழிகாட்டல். அண்ணாவது தைச்ச தவறி மாகாண சபை எலெக்ஷன்கள் நீளமாக தாண்டியும் போகக்கூடும். சிலவளை வைப்பாங்க, சிலவளை வைக்க மாட்டாங்க. அதுக்குள்ளேயும் அர்ஜுனா அண்ணாண்ட அரசியல் இருக்கும் இல்லை, அந்த மாகாண சபை வெறும் வரைக்கும் அவரை நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம்னு சொன்னால் 100% ஃபாலோ பண்ணுவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மற்றொரு விஷயம் என்னென்னு சொன்னால், நான் நிறைய ஆலயங்கள் கோயில்கள் போயிருந்தது. எங்கே போனாலும் அர்ஜுனா அண்ணாவை நினச்சி கும்பிட்டுட்டு தான் பாடுறது. என் குடும்பம் அற்ற அண்ணாவை நினச்சி கும்பிட்றது. என் வேலைகள் இதுகள் கொஞ்சம் சுமையேறி போச்சு. அப்போ அடுத்த நாளே வேலைக்கு வந்துட்டேன். நேற்று வந்தேன், இந்த விடிய வேலைக்கு வந்துட்டேன். நான் ஒன்றும் செய்யலாதேன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை இரவு திங்கக்கிழமை விடிய வேலைக்கு வந்துட்டேன். சரியா? அதோட அண்ணாண்ட விஷயங்கள் போய்கொண்டிருக்குது. இப்போ இந்த வழக்கு பிரச்சனைகள் போனது வழக்கு அண்ணாண்ட சிறப்புரிமைகளை பறிக்கப்பட்ட மாதிரி அந்த வழக்கு தள்ளுபடி அந்த அவங்க போட்ட கேஸ் என்னன்னு சொன்னால், நான் துல்லியமாக கணக்க வீடியோக்குள்ளே பார்த்து சேவ் பண்ண முடியாமல் போயிட்டுது. அப்போ போகிற இடத்துல சாட்சி போடுற பிரச்சனை இருந்தது. அப்போ எனக்கு தெரிஞ்சது நான் கொஞ்சம் என்னென்னு சொல்கிறேன், ஒரு பிளாங்க் ஆகி நிற்கிறேன். இதுக்குள்ளே என்னென்ன நடந்தது இந்த 4-5 நாளைக்குள்ளே இன்றைக்கு நாளைக்கு நீ வீடியோக்கள் பார்த்து தான் நான் ஒரு சில விஷயத்தை எடுத்துக்கொண்டு கதைக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்தது இந்த இதில் இந்த வழக்கு இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் பார்த்தால் உண்மையிலேயே அது என்ன காரணம், என்னத்துக்காக சொன்னால், முதலாவது அண்ணாவை மாகாண சபைக்குள்ளே இருந்து இப்போ எம்பி பதவி அண்ணா ரிசைன் பண்ணி மாகாண சபைக்கு போட்டுன்னு சொன்னால் தெரியும், முழு மக்கள்கிட்ட ஆதரவு அண்ணாவுக்கு கிடைக்கும். அப்போ அதுக்குள்ளே என்பிபி வெளில இல்லாது. அப்போ எப்படின்னு சொன்னால், இப்படியான சில கேஸுகளை போட்டு உள்ளே ட்ரை பண்ணுவாங்க ஒன்று. அடுத்த பிரச்சனை இவர் தெரிந்தால் எங்கட இந்த கிளிநொச்சி டிசிசி மீட்டிங்கில் ஒரு குழப்ப பிரச்சனை ஒன்று இருந்தபடியாக நீங்கள் என்னத்தை சொன்னாலும் அவங்களுக்குள்ளே ஒற்றுமையாக தான் இருப்பாங்க. அப்போ
அண்ணாக்கு இந்த வழக்கு இந்த நேரம் போடணும் இப்படி செய்யணுமென்று சொல்கிறத வந்து அது அவங்களே திட்டமிட்டு பிளான் பண்ணி செய்கிற மாதிரி தான் நான் பார்த்து கொண்ட ஒரு விடயம். நான் ஃபோனில் பார்த்த விடயம் அதுதான். அப்படி தான் நான் யோசித்தது. ஏன்னு சொன்னால் இது திட்டமிட்டு செய்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்தும் இந்த ஒரு சில அண்ணா வந்து பிடிக்காட்டிக்கும் பிடிச்சதோ அந்த அந்த அண்ணாக்கு நடந்தது அநீதி அப்படி என்ற வகையில் வந்து சைத்து ஒரு சில கட்சிக்காரர் குரல் கொடுத்துருந்தது. அதுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு சில இடங்கள் அடி விழும்போது நாங்கள் எதிரியாண்டு நினைக்கிறவங்க வந்து எங்களுக்கு ஒரு 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 கைத்தை போட்டோ இல்லை கையை கொடுத்து இப்படி தூக்கி விடுற ஒரு சூழ்நிலை அமையும் பாருங்கள். அது அவங்களோட சுயநலம் அவங்களோட அரசியலுக்காக அவங்க கதைச்சிருந்தாலும் ஆனால் அதில் ஒரு நன்மை ஏன்னு சொன்னால் இந்த சிறப்புரிமைகள் பறிக்கப்படுதுன்றதை வந்து அவங்க சுட்டி காட்டியிருந்தாங்க. அப்போ அந்த விஷயங்களில் வந்து நாங்கள் அவர்களுக்கு ஒரு பாராட்டு சொல்லணுமன்ற இந்த ஒரு இது. அடுத்த விஷயம் நிறைய வீடியோக்கள் போட்டிருந்தாங்க கதிராமன் சம்மந்தமாக போட்டிருந்தேன். நான் நிறைய பேர் பார்க்கல, அது பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போ இப்படி தானே இப்போ அரசியல் கதைச்சா மட்டும்தான் சதீஷ் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு சொன்னால் ஓகே, அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் அதில் ஒரு சில நிறைய விஷயங்கள் நான் உள்ளடக்கி போட்டிருந்தேன். நான் அந்த ஒரு மலைக்கோயில் ஒன்று போன இடத்துல நிறைய இந்த ஜாசகங்கிற மக்களை சந்திச்சிருந்தால் அந்த மக்கள் வந்து அது என்னென்னு சொல்கிறேன்னு தெரியலை. எனக்கு மனசு சரியான வேதனையாக இருந்தேன், கண்ணீர் கூட வந்துட்டுது. அப்படியான மக்கள்கிட்ட மனநிலையை நான் ஒரு நிமிஷம் இருந்து கதை கேட்கல பார்த்தேன். அவையில் வந்து தேசிய தலைவரை இழந்ததை பற்றி கதைக்கணும், தேசிய தலைவர் இல்லையன்ற ஒரு மனக்கவலையில் இருந்து கதைக்கணும். அப்படியான மனுஷர்கிட்ட கூட ஆழமான ஒரு 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 வலி இருக்குது. சரியா? அதை ஏன் நான் இதில் சுட்டி காட்டுறேன்னு சொன்னால் எங்கட அர்ஜுனா அண்ணான்றவரை வந்து இழந்துட்டு பிறகு நிறைய பேர் யோசிப்பியால் ஐயோ இப்படி ஒரு தான் இருந்தான் நாங்கள் எல்லாம் கைவிட்டுட்டோமேன்னு சொல்லி நீங்கள் சிந்திப்பியல், நிறைய மக்கள் சிந்திப்பியல் பிறகு. சரியா? நான் திரும்ப இந்த விஷயம் நான் சொல்கிறேன். நான் இன்றைக்கு நான் அதை சொல்கிறேன், சிந்திப்பியல். அதால் தயவு செய்து இந்த அரசியல் என்ற களத்தில் வந்து ஆர் நல்லவன் என்றதை விட ஆர் இந்த தமிழ் மக்களுக்கு சரியான ஒரு அரசியலை செய்கிறான், அதுதான் முக்கியமான ஒரு விடயம். இந்த மக்களுக்கான அரசியல் சரியாக ஒரு தான் செய்கிறான். அவற்றை பர்சனல் லைஃப்பில் அவர் என்னவும் செய்துட்டு போகலாம், அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனால் அவருடைய அரசியல் இந்த மக்களுக்கு சரியாக இருக்கா, இந்த தமிழ் வடக்கு கிழக்கு மக்களுக்கு வந்து சரியான ஒரு நல்லது நடக்குமான்னு சொன்னால் நாங்கள் அவரை தான் பின்பற்றணுன்றது வந்து நான் சொல்கிறது. இப்போ வந்து உண்மையிலேயே இந்த ஐபிசி பாஸ்கர் என்ற ஒரு நபர் வந்து இப்போ திடீரென்று வலிக்கிட்டு இருக்கிறார் அப்படி என்று சொன்னால் இப்போ அரசியல் மாகாண சபை எலெக்ஷனுக்கு வரணும் கொள்ளணும்னு சொல்லி உண்மையை சொல்ல போனால் எனக்கு ஒரு சில சம்பவங்கள் நடந்திருந்தது. ஒரு சில கருத்து முரண்பாடுகளில் வந்து நான் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போய் வந்திருந்தேன். நான் என்னைய வந்து அவர் சம்மந்தமாக கதைக்கக்கூடாதுன்றது வந்து நிறைய இதுகள் சொல்லியிருந்தது அவர் சம்மந்தமாக. ஏன்னு சொன்னால் அவங்க சின்ன பொடியன் நான் கதைச்சா கூட அவங்களுக்கு ஒரு இடத்துல அவங்களுக்கு தெரியுது இவன் வைக்கிற கருத்து சரியாக இருக்குது, இந்த கருத்தை மக்கள் வரவேற்றால் தங்களுக்கு ஆபத்து அப்படி என்ற ஒரு இது இருக்குது. நான் அவரை ஏன் இதுக்குள்ளே கொண்டு வந்து கதைக்கணும் அப்படி என்று கேட்டால் அவர் அரசியலுக்குள்ளே 100% இன்னும் வரையலை. இப்போ அவர் வந்த ஒரு விஷயம் அப்படி அர்ஜுனா அண்ணாவும் சுமந்திரனும் அரசியலுக்கு வந்தால் தான் கண்டிப்பாக வருவான்ன்றதான் அவருடைய இது. அவர் அரசியலில் வந்து அவரை அவற்றை கட்சி கொடியை பதிஞ்சு அவற்றை கட்சியின் பேரை வச்சு அவர் அரசியலுக்கு அப்படி வந்து இறங்கிட்டாருன்னு சொன்னால் நாங்கள் அவரை விமர்சிக்கலாம். மற்றும்படி ஒரு தொழிலதிபர் அவர் நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறாருன்னு சொன்னாப்புல இந்த மாகாண சபை எலெக்ஷனில் அவரை தூக்கி மக்கள் இருத்திடுமான்னு கேட்டால் அது இல்லை. அது உங்களுக்கு தெரியாது, நிறைய பேருக்கு மக்கள் வந்து அப்படியானவர்கள்ன்ற தெரியாது. ஒரு மனுஷரில் பாசம் வச்சா உயிரையும் கொடுக்குங்கள், அப்படியான ஒரு மக்கள் இருக்குது. அந்த ஒரு அடிப்படையில் தான் அர்ஜுனா அண்ணாவை கொண்டு வந்து மக்கள் வந்து அப்படி ஒரு நிலையில் நிப்பாட்டினது. அதுக்கப்புறம் ஒரு சில கருத்து முரண்பாடுகள் ஒரு சில விமர்சனங்கள் வந்தது. அது வந்து அண்ணா மீது தவறில்லை, அண்ணாவில் தவறில்லைன்னு சொன்னால் அண்ணாவை வந்து டிகர் பண்ணி விட்டு வெளி உலகத்துக்கு அண்ணாவை கூடாத மாதிரி காட்டணுமன்றது தான் ஒரு சில அரசியல். அதை அவங்க செய்யக்குள்ள அண்ணாவும் டிகர் ஆகி அண்ணாவை இப்போ பாருங்க, அண்ணா இப்போ வந்து கதைக்கிற வசனங்களோ அண்ணா கதைக்கிற விஷயங்களோ பயங்கர ஒரு பக்குவமும் ஒரு விஷயம் கூட அண்ணா எடுத்து வாயால் விடுற வசனங்கள் வந்து ஒரு 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 தடவைக்கு 100 தடவை யோசிச்சு தான் அண்ணா ஒரு சில விஷயத்தை இப்போ தெளிவாக கதைக்கிறது சொல்கிறது. என்னென்னு சொன்னால் அவசரப்பட்டு நாங்கள் இந்த வார்த்தைகளை விடக்கூடாது. எங்களுக்கு வந்து இப்போ என்னென்னு சொல்கிறேன், அண்ணாவை டியர் பண்ணி விட்டால் அண்ணா அந்த நபர்களை பேசுகிறது. ஆனால் ஒரு சிலர் வந்து தங்களுக்கு அளவு இருக்குது அந்த தொப்பியண்டா அவங்களும் போட்டுட்டு அப்புறம் கூட மாதிரி விமர்சனம் வச்சு கொண்டு இருக்கிறது. சரியா? இந்த மீடியாக்கள் செய்கிற சேட்டையில தான் சொல்கிறேன். அதால் இந்த 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 பாஸ்கர்ன்ற நபர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசியலுக்குள்ளே பாரதில் இந்த ஒரு இது இப்போ ஒரு இது பார்த்தேன், இந்த மாவீரர்களுக்கு வந்து கோயில் கட்டணும்னு சொன்னால்
நீங்கள் இவ்வளவு காலமும் வந்து ஒரு ஆணியும் பிடுங்கல, பிறகு இப்போ வந்து கோயில் கட்டுவன் குளம் கட்டுவன் என்று சொல்கிறது வந்து எனக்கு அது சரியாக படையலை. எலெக்ஷனுக்காக நீங்கள் இந்த வாய் வாக்குறுதிகள் வாய் வசனங்களை விடுறீங்கள்ன்றதை நான் எடுத்துக்கொள்கிற ஒரு விஷயம். இப்போ 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 இப்படித்தானே நிறைய மாவீர குடும்பங்கள் இருக்குது, நிறைய மக்கள் கஷ்டப்பட்ட வேலை இருக்கணும், அவர்களுக்கு எவ்வளவோ நல்லது செய்ய கிடக்குது, அதெல்லாம் செய்யுங்கோ. அதை நீங்கள் செய்தாலே கண்டிப்பாக மாவீரர்களுக்கு நீங்கள் கோயில் கட்டினதுக்கு சமன். மாவீரர்கள்ட்ட தாய் தந்தைகளுக்கு அவர்களை நிறைய பேருக்கு மருத்துவ செலவு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் செய்தாலே மாவீரற்ற ஆத்மா வந்து சாந்தி அடையும். ஏன் நீங்கள் கோயில் கட்ட தேவையில்லை, இப்படியே இருக்க அப்படி அதே இது வரலாம். சரியா? இந்த இருக்கிற உயிர்களை பாதுகாத்தாலே நீங்கள் கோயில் கட்டினதுக்கு சமன். அதை விட்டுட்டு சும்மா ஃபோன்களில் விமர்சனங்கள் இதுகளை வச்சுக்கொண்டு அவர் இருக்க தேவையில்லை. எனக்கு அது பிடிக்கல, உண்மையை சொல்லிக்கிடாது. ஓகே, அதுக்குள்ளே அங்கால நிற்பேன். வேணும் சொன்னால் உண்மையை ஓப்பனாக கதைக்கணும்னு சொன்னால் இப்போ என்ன சதீஷ் நீ பாஸ்கரனை பார்த்து பயப்படுறியா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா பயம்ன்றது வந்து அகராதிலேயே இல்லை. எனக்கு இவங்களை விமர்சிக்க விருப்பம் இல்லை, உண்மையை சொல்கிறேன். என்ன சொன்னால் எங்களுக்கு வந்து ஆர் நல்லது செய்வாரோ அவருடைய நல்ல குணங்கள் நல்ல விஷயங்களை கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கணும். அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. இன்னும் ஒரு தானே கூடாண்டு கதைக்கிறத விட எங்களுக்கு பிடிச்ச மனுஷரை நல்லம் என்று கொண்டு போய் மக்கள் மத்தியில் நல்ல விதமாக சேர்க்கணும். அதுதான் நான் அர்ஜுனா அண்ணாவை கொண்டே சேர்க்கணும் மக்கள் மத்தியில் என்று சொல்லி நான் இந்த வீடியோக்கள் போடுறேன் நான். சரியா? அது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு இது. இப்போ இன்னும் ஒரு தடவை நாங்கள் விமர்சித்து நல்லதாக விமர்சித்தான கெட்டதாக விமர்சித்தான அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கிற ஒரு தானே நாங்கள் விமர்சிக்கிறத விட எங்களுக்கு ஒரு பிடிச்ச மனுஷன் நல்ல ஒரு ஆளுமை கொண்ட ஒரு நபரை மக்கள் மத்தியில் கொண்டே நல்ல விடயங்களை சேர்க்கணும் அப்படின்றத என்னுடைய கருத்து. சரியா? வேறு எந்த ஒரு உள்நோக்கத்திலே நான் இந்த வரைக்கும் வீடியோ போடுறோமில்லை இதன்றமில்லை. நான் நினைச்சிருந்தால் கதிராமம் போய்கொண்டிருக்கக்குள்ளேயே தம்மையிலுக்குள்ளே அர்ஜுனா அண்ணாவை போட்டுட்டு நிறைய மக்களை ஏமாந்து பார்க்க வைக்க முடியும், செய்திருக்கலாம். நான் செய்யலை. ஏன் சொல்லுங்க பார்ப்போம். என்னுடைய வீடியோ பார்க்குற உறவுகள் ரியலாக சதீஷ் போடுற வீடியோக்களை ரியலாக பார்க்கணும். அதால் நான் கதிர்காமம் நான் போன இதில் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் அர்ஜுனா அண்ணாவை நான் வந்து தம்மையிலுக்குள்ளேயே நான் கொண்டு வந்து காட்டலை. என்னென்னு சொன்னால் சும்மா உண்மையாக சொல்லலாம், அர்ஜுனா அண்ணா பிடிச்ச மனுஷர் வந்து தம்மையில் அண்ணான்ற ஃபோட்டோவை போட்டாலே நிறைய மக்கள் உள்ளே போய் பார்க்குற ஒரு பாசம் கொண்ட ஒரு மனுஷர். அப்படி செய்திருக்கிறேன், ஆனால் நான் அப்படி செய்ய விரும்பலை. என்னென்னு சொன்னால் அண்ணான்ற இதை வந்து கெட்ட வழிகளில் பயன்படுத்தி கொண்டு போகக்கூடாது. அண்ணான்ற விஷயத்தை வந்து நல்ல ஒரு விடயங்களில் நல்ல ஒரு ஆளுமை கொண்ட ஒரு நல்ல ஒரு என்னென்னு சொல்கிறேன் நல்ல ஒரு விஷயத்தில் கொண்டே சேர்க்கணும் அப்படின்ற மட்டும்தான் நான் சிந்திச்சு பயணிக்கிறேன். சரியா? மற்றும்படி ஒரு பிரச்சனையும் இல்லை, யோசிக்காதேங்க. ஒரு தரம் 4 நாள் அர்ஜுனா அண்ணா அப்படி கதைக்கலேண்டாவில் சதீஷ் ஓடி ஒழிச்சிட்டாண்டெல்லாம் யோசிக்கக்கூடாது. இனி நல்ல தரமான காணொலிகள் வரும். எனக்கு அந்த நின்று கதைக்கக்கூடிய பிளேஸ் அமையலை, இதுதான் உண்டு. அப்படி இருந்து நிறைய உறவுகள் போட்டிருந்த கொமெண்டில் என்னென்னு சொன்னால், சதீஷ் நீங்கள் உங்களுடைய நேர்த்திக்கடனை முடித்து வந்த பிறகு நீங்கள் அண்ணா சம்மந்தமாக நீங்கள் வீடியோ போடுங்க சதீஷ் என்று சொல்லியிருந்தது. அப்போ அதால் தான் நான் அந்த வீடியோக்களை வந்து நான் கொஞ்சம் இதுதான்டே இல்லை. என்ன சொன்னால் இப்போ இப்படி தான் ஒருநிலைப்படுத்தி நாங்கள் வந்து கடவுள்ன்ற ஒரு உணர்ந்து போகிறோம் என்று சொன்னால் ஒருநிலைப்படுத்தி அதே ஆழ்ந்த சிந்தனையில் அதே சிந்தனையாக போகணுன்றதான் என்னுடைய ஒரு நேர்த்திக்கடன். அடுத்தது வந்து நான் அண்ணாக்காகவும் ஒரு சில விடயங்கள் செய்துட்டு வந்திருக்கிறேன். அது வீடியோவாக வரும் அது சம்மந்தமாக நான் வீடியோ போடுவேன். அது போடக்குள்ளே பாருங்க. ஏன்னு சொன்னால் நான் வந்துட்டேன், நான் கதிராமத்துலேருந்து ஊருக்கு வந்துட்டேன் என்று தெரியப்படுத்தணுமென்றக்காண்டி தான் இந்த வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதீஷ். நன்றி உறவுகளே.